உங்களால தடுக்க முடியாத ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்கு. இதால மொத்த சிட்டியை அழிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆயிரக்கணக்கில் மக்களை சின்னாபின்னமாக்க முடியும். தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு இது சாதாரண அலை மாதிரி தான் தெரியுது. ஆனா நேரம் ஆக ஆக ஒரு ராட்சதலைய நீங்க பாக்குறீங்க. இது பெருசா மட்டும் இல்ல, பாக்குறதுக்கு ஜைஜாண்டிக்கா இருக்கு. அது வேற எதுவுமே கிடையாது, சுனாமி தான். இதை ஒருவேளை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே தலை திரிக்க ஓடியே ஆகணும். ஆனா நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சுனாமி அலைய சர்ஃப் பண்ண போறோம். உண்மையதான் சொல்றேன்னா கண்டிப்பா நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா இது அவ்வளவு நல்லா இருக்க போறது இல்ல. சோ சுனாமியை உங்களால சர்ஃப் பண்ண முடியுமா? அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி மக்கள் யாராவது சுனாமியை சர்ஃப் பண்ணிருக்காங்களா? வெல், இதுதான் கோட்டு சூட்டு. அண்ட் இதோ சுனாமிலே சர்ஃபிங் பண்ணா எப்படி இருக்கும்? நாங்கெல்லாம் சுனாமிலே ஸ்விம்மிங் போடுவோம்டான்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இது வரைக்கும் மனிதர்கள் பண்ண மிகப்பெரிய சுனாமி சர்ஃபிங் எது அப்படின்னா அது ஒரு 80 அடி உயரமா வந்த ஒரு சுனாமில போட்ட சர்ஃபிங் தான். பொதுவா சுனாமிஸ் இந்த ஹைட்ல இருக்கலாம். ஆனா நம்மளோட பர்பஸ்க்காக சுனாமி இன்னும் பயங்கர ஹைட்ல போகுது அப்படின்னு கற்பனை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளோட கதையில வர்ற சுனாமி கிட்டத்தட்ட 100 அடிக்கும் உயரமா இருக்குன்னு கற்பனை பண்ணலாம். ஒருவேளை நீங்க சுனாமில சர்ஃபிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா அதை நீங்க பண்றதுக்கு கண்டிப்பா ஜப்பானுக்கோ இல்ல பிலிப்பைன்ஸ்க்கோ டிராவல் பண்ணி போய் ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஜோன்ஸ் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்ற இந்த இடத்துல மட்டும் தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடங்கள்ல தான் சுனாமி அதிகமா உருவாகும். சோ சுனாமி எதனால தான் உருவாகுது? பொதுவா ராட்சத அலைகள் எதுக்காக உருவாகுது அப்படின்னா அதிகமான காற்றாலையும் அதிகமான அலைகளாலையும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய வல்கனிக் ஆக்டிவிட்டியாலையும் சுனாமி உருவாகுது. இதெல்லாம் போக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கடலுக்கடியில மிகப்பெரிய நிலநடுக்கம் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சுனாமி உருவாகும். ஒருவேளை கடலுக்கடியில 6.5 ஸ்கேல்ல ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக் நடந்துச்சு அப்படின்னா இதனால நீங்க ஒரு பயங்கரமான சுனாமியை நிலத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். என்னதான் இந்த சம்பவம் கடலுக்கடியில நடந்தாலும் கரையை நெருங்க நெருங்க அலைகள் ரொம்பவே வேகம் பிடிச்சிரும். அதை நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சுனாமியால மணிக்கு 800 km/h ரீச் பண்ண முடியும்னு சொல்றாங்க. சோ ஒரு பேசஞ்சர் ஜெட் அளவுக்கு வேகமா போற அலைய பாக்குறதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. என்னதான் கடலுக்கடியில ஆழத்துல சுனாமி உருவானாலும் கரையை நெருங்க நெருங்க ஆழம் கம்மியாகும் போது இந்த வாட்டரோட இம்பாக்ட் ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க எப்படி சர்ஃப் பண்ண போறீங்க? நான் இப்ப சொல்றத அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க சுனாமில சர்ஃபிங் போகும்போது உங்க கூட உங்களோட ஃப்ரெண்டும் அதே மனதைரியத்தோட சர்ஃபிங் பண்ண வராரு. ஏன்னா சுனாமி ரொம்ப வேகமா வர்றதுனால கண்டிப்பா உங்களால அந்த ஸ்பீட்ல ஈடுபடுத்த முடியாது. சோ உங்களோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு ஒரு ஜெட் ஸ்கீயை ஆன் பண்ணிட்டு பின்னாடி ரோப்பை கட்டிட்டு நீங்க சர்ஃபிங் பண்ணிட்டு வரீங்க. ஒருவேளை சுனாமி அலையில நீங்க டாப்ல சர்ஃபிங் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே நீங்க இதுவரைக்கும் சர்ஃபிங் பண்ணி பார்த்ததை விட மிகப்பெரிய வேவ் அப்படின்னு நீங்களே உணர்வீங்க. பொதுவா சர்ஃபிங் பண்றதுக்கு இந்த மாதிரி சுழல் அலைகள் கண்டிப்பா தேவைப்படும். ஆனா சுனாமில இந்த மாதிரி சுழல் அலைகள் கிடையவே கிடையாது. ஜெனரலா சொல்லணும் அப்படின்னா சுனாமில இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி என்னைக்குமே கிடையாது. சுனாமியோட மிகப்பெரிய சைஸா இருக்கட்டும் இல்லனா அதோட தவிர்க்க முடியாத ஸ்பீடா இருக்கட்டும் இந்த ரெண்டு காரணங்களுமே நீங்க சுனாமில சர்ஃப் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்கும். ஆனா இதெல்லாம் தாண்டி நீங்க இப்ப சர்ஃபிங் பண்றதுக்கு வந்திருக்கீங்க. சோ இப்போ என்ன ஆகும்னு கற்பனை பண்ணி பார்க்கலாம். வெல், ஆல் தி பெஸ்ட். நீங்க உங்களோட உயிரை கையில பிடிச்சிட்டு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருங்க. ஏன்னா நாம இந்த இடத்துல கொஞ்சம் ரியலா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நீங்க சர்ஃபிங் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, கரையை தாண்டி போயிட்டு இருப்பீங்க. நீங்க கடல்ல சர்ஃபிங் பண்ண ஆரம்பிச்சு சுனாமி அலையில கரையை தாண்டி போயிட்டு இருப்பீங்க. ஆனா கண்டிப்பா கரையில மட்டும் லேண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுனாமி அலைகள் எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். அது பீச்ல இருந்து பல ஆயிரம் மீட்டர்ஸா இருக்கலாம், இல்ல சில கிலோமீட்டர்ஸா கூட இருக்கலாம். நீங்க லேண்ட் ஆகும்போது ஒரு பஸ்லயோ கார்லயோ போய் விழுந்திருப்பீங்க. சுனாமி அலைகள் பூமிக்குள்ள வந்து எல்லாத்தையும் சூறையாடிட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். அப்படி போகும்போது நீங்களும் இழுக்கப்பட்டு கடலுக்குள்ளே போக ஆரம்பிப்பீங்க. அதனால சுனாமி வந்த வழித்தடத்துல இருக்கிற எல்லாமே சின்னாபின்னமானது மட்டும் இல்லாம மறுபடியும் அந்த அலைகள் திரும்பி போகும்போது 2 மடங்கு எல்லாத்தையும் சிதைச்சிட்டு போயிட்டு இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்த்தது மட்டும் விஷயம் கிடையாது. ஏன்னா சுனாமி அப்படிங்கிறது ஒரே ஒரு அலை கிடையவே கிடையாது. அது ஒரு சீரீஸ் ஆஃப் அலைகள். இதெல்லாம் போக சுனாமி மணிக்கணக்கா நீடிக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, 100 அடிக்கும் உயரமான அலைகள் 1 மணி நேரம் மாத்தி மாத்தி மல்டிபிள் அலையா வீசிட்டு இருக்கு. சோ நீங்க சர்ஃபிங் போர்டு இருந்து கீழே கண்ட்ரோல் இல்லாம விழுந்த உடனே தண்ணிக்குள்ள மூழ்கி தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸ்லயும் டெப்ரிஸ்லயும் அடிபட்டு மிதிப்பட்டு கடைசியில தண்ணிக்குள்ளேயே மூழ்கிடுவீங்க. அப்படியே ஒருவேளை நீங்க சுனாமில சர்ஃபிங் பண்ணி தப்பிச்சு வெளியே வந்தாலும் உங்களுக்கு நிறைய பெயின் இருக்கும். அப்படி இல்லைன்னா சில எலும்பு முறிவுகள் கூட ஏற்பட்டிருக்கும். ஆனா அதுவே உங்களால எந்த பெயினையும் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா எப்படி இருக்கும்? வெல், அந்த சம்பவத்தை வேற ஒரு கூட்டு சோட்டு போட்டுட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி தரமான சம்பவங்களை தெரிஞ்சுக்க நம்ம கூட்டு சோட்டு போட்டுக்கோங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. அண்ட் வாழ்க்கையை ரசிச்சுட்டே வாழ மறக்காதீங்க.